Vivo அவங்க X சீரிஸில் X Fold 5 அப்படிங்கிற புது ஃபோல்டபுள் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோல்டபுள் எப்படி இருக்குது அண்ட் சாம்சங் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோல்டபுள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷனில் என்ன எக்ஸ் சீரிஸில் கொடுத்தாங்களோ அதே டிசைன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது இதோட திக்னஸ் வெறும் 4.3 mm தான். அண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது இதோட திக்னஸ் வெறும் 9.2 mm திக்னஸ். அண்ட் இதுவே சாம்சங்கோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி திக்னஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சாம்சங்கில் வெறும் 4400 mAh தான் பேட்டரி கெப்பாசிட்டி. ஆனால் விவோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துமே உங்களுக்கு ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணிக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் X Fold 5 சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 டிஸ்பிளே இருக்கும். அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது இன்னர் டிஸ்பிளேட சைஸ் பொறுத்த வரைக்கும் 8.03 inches அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு LTPO 80 டிஸ்பிளே. ஸோ LTPOங்கும் போது உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிஸ்பிளேஸ்மே 4500 nits வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் போகும். அண்ட் கூடவே இந்த 2 டிஸ்பிளேக்குமே SGSோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டிவி ரெகுலேட் டிஸ்பிளே சர்டிஃபிகேஷன் இருக்குது. கூடவே HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அவுட்டர் டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.53 inches. இங்கேயுமே சேம் LTPO தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு வருஷம் பழைய ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். சாம்சங்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜென்ரேஷன் பழைய ப்ராசஸர் தான். சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elite யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இதோட ஒரு 10-15% பெட்டராகவே இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB LPDDR5X ரேமும் 512GB UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 16GB RAM 512GB ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கேமராஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப். பிரைமரி ஷூட்டர் சோனியோட IMX921 சென்சார். இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இங்கே பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதோட அப்பேச்சர் f1.57. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரணம் இதோட கம்மியான அப்பேச்சர். அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லோ லைட்டாக இருந்தாலும் நல்லாவே லைட் உங்களால் இந்த சென்சாரில் கேப்சர் பண்ணிக்க முடியும். செகண்டரி சென்சார் இதுவும் 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX882 சென்சார். இது வந்து டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே டிஜிட்டல் ஜூம் ஒரு 100x பண்ண முடியும். பட் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ்க்கும் ஆப்டிக்கல்ஸ் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. தேர்ட் சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ். ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இங்கே 20 மெகாபிக்சலுக்கான சென்சார். இதோட அப்பேச்சர் எடுத்துகிட்டு f2.4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னர் டிஸ்பிளேலையும் சரி அவுட்டர் டிஸ்பிளேலையும் சரி. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 6000 mAh கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் 40 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68லாம் கிடையாது. IPX8, X9 அண்ட் 5Xக்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்டபுள்னாலே பவர் பட்டனில் மேக்ஸிமம் இருக்கும். சேம் அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான ஃபன்டச் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. கூடவே இந்த AI இமேஜ் ஸ்டூடியோ ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 1,49,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஃபோல்டபுள் வாங்கியே தீர்வுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வேணால் நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டபுள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.